கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து அவனையும் துண்டு துண்டா வெட்டி கொளுத்தணும். அப்பதான் அடுத்தவங்க வந்து இந்த தப்பை செய்ய மாட்டான். உங்களால முடியலையா என்கிட்ட விடுங்க, நாங்க வெட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால மக்கள் நாங்க எடுக்கிறோம் பப்ளிக் கிரீவன்ஸ் நாங்க கொண்டு வரோம். காவல்துறையும் இதுல கடுமையா வந்து உள்வேல் நடத்திருக்கிறாங்க. அதனால உடனடியா கஞ்சாவை ஒழிக்கணும், குற்றவாளியை வந்து தூக்கு தண்டனை வழங்கணும். என்னுடைய டாக்குமெண்ட் ஒன்று தொலைஞ்சு போச்சு. அதை சிசிடிவி கேமரா மூலமா உடனடியே 2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு கொடுத்தது இந்த புதுச்சேரி அரசு. ஒரு குழந்தைய காணாத போச்சு, 4 நாளா கண்டுபிடிச்சுக்க முடியல. ஆனா அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் அதை இவங்க போட்டாங்க இல்லையா, அந்த குழியில போட்ட இடத்துல திரும்ப வந்து பார்த்துட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் எல்லாம். ஆனா அவங்களுக்கு கிடைக்காத அந்த பணம் காவல்துறை வந்து 4ஆவது நாள் பார்த்த பிறகு கிடைக்குது. அப்ப இதுல வந்து காவல்துறை அந்த குழந்தை எந்த இடத்துல இருந்தது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் காவல்துறை அதை மறைச்சிட்டு இது உள்நோக்கத்தோட நடத்திருக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாண்டிச்சேரி முழுக்க இந்த ரெஸ்டோ பாரு, கஞ்சா, போதைப் பொருட்கள் பயங்கரமா வந்து விற்பனையாவது. படிக்காத மாணவர்கள்ல இருந்து, படிக்காத பிள்ளைகள்ல இருந்து, இந்த டிஸ்கண்டினியூ பண்ண பிள்ளைகள்ல இருந்து மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கிட்டையும் கஞ்சா போகுது. ஆனா இந்த கஞ்சாவை வந்து இது வரைக்கும் போலீஸ் துறை தெரிஞ்சே அவங்க வந்து அலோ பண்ணுகிறாங்க. இது இந்த மாதிரி அலோ பண்ணதால தான் இந்த ஒரு மோசமான பாலியல் வன்முறையான ஒரு பாலியல் கற்பழிப்பு மற்றும் படுகொலை நடந்திருக்குது. இதை நாங்க வந்து மகளிர் மற்றும் இது பாத்தீங்கன்னா ஐநா சபையில வந்து இந்தியாவில் வந்து பெண்கள் வாழக்கூடிய தகுதியே இல்லைன்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மோசமான நிலைமையில இந்த இந்தியா இருக்குது. அதுக்கும் பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடத்துல இந்த கஞ்சாவும் போதை பொருளும் அதிகமானதால அரசாங்கம் வந்து இதை வந்து கண்டும் காணாம விட்டதாலையும், இந்த சாதி வரி பிடித்த என்ஆர் காங்கிரஸாலையும், இந்த மத வரி பிடித்த பிஜேபியாலும் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எந்த குழந்தைக்குமே பாதுகாப்பு இல்ல. உடனடியா பாருங்க, இந்த வந்து ஒரு ஈடுபட்டது வந்து 7 பேர் சொல்றாங்க. ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருத்துவ மூலமா 7 பேர் சொல்றாங்க. ஆனா 2 பேரை கைது பண்ணி இருக்கிறீங்க. நீங்க 2 பேரை கைதே பண்ண தேவையில்ல. கைது பண்ணி என்ன பண்றீங்க, அவனை ஜெயில அடிக்கிறீங்க, வெயில்ல விட்டுறீங்க. இதுல என்ன புண்ணியம் சொல்லுங்க நீங்க? என்ன புண்ணியம்? எங்கெங்கயோ நடந்தது, எதுவுமே புண்ணியம் கிடையாது. அதனால இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஒப்படைங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவனையும் துண்டு துண்டா வெட்டி கொளுத்தணும். அப்பதான் அடுத்தவன் வந்து இந்த தப்பை செய்ய மாட்டான். இந்த பாண்டிச்சேரியில இது போல இல்லாத ஒரு அமைதி பூங்கான்னு சொன்னாங்க. புதுச்சேரி ஒரு அமைதி பூங்கா. அதை நம்பிதான் இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ், அதை நம்பிதான் இந்த அரசாங்கமே முதல்ல நடக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த சின்ன குழந்தை, அதுக்கு வேற என்ன, இப்ப நரிக்கு ஒரு குழந்தை காணா போச்சு, கிடைச்சிருச்சு, நாங்க அமைதியா இருந்தோம். அதே போல இந்த குழந்தையும் கிடைக்கும், அரசாங்கம் கண்டுபிடிச்சு கொடுக்கும், காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுக்கும் தான் நாங்க நினைச்சோம். ஆனா இது வந்து கண்டுபிடிச்சவங்க கொடுக்கல. இதுல அரசாங்கமும் காவல்துறையும் இதுல கடுமையா வந்து உள்வேல் நடத்திருக்கிறாங்க. அதனால உடனடியா கஞ்சாவை ஒழிக்கணும், குற்றவாளியை வந்து தூக்கு தண்டனை வழங்கணும். உங்களால முடியலையா என்கிட்ட விடுங்க, நாங்க வெட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால மக்கள் நாங்க எடுக்கிறோம் பப்ளிக் கிரீவன்ஸ் நாங்க கொண்டு வரோம். இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் இளைஞர் அமைப்புகள், சமூக அமைப்புகள் பங்கேற்றக்கூடிய ஒரு போராட்டத்தை புதுச்சேரி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். குறிப்பா கஞ்சாவினால் தான் இந்த 9 வயது சிறுமி வந்து பலியானதற்கான முக்கிய காரணமா கருதப்படுது. அது இல்லாம பாண்டிச்சேரியில் முக்கிய பிரச்சனையா வந்து கடந்த 3 ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது கஞ்சா பிரச்சனை. ஆகவே போதைக்கு எதிராக இந்த போராட்டத்தை அனைத்து மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் இன்னைக்கு சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கோம். தொடர்ந்து வந்து பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் அதுக்கான போராட்டத்தை இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும், சமூக அமைப்புகள் ஒருங்கிணைக்கும். அதே நேரத்தில் கஞ்சாவுக்கு எதிரான ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம். புதுச்சேரியினுடைய முதலமைச்சரோ உள்துறை அமைச்சரோ 2 பேருமே வந்து பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய உடலை சந்திப்பதற்கு செல்லல. அதுக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். புதுச்சேரியினுடைய காவல்துறையினுடைய தோல்வி, இந்த மாணவியினுடைய காணாமல் போன சம்பவத்தை கண்டுபிடிக்காதனுடைய தோல்விக்கு காரணமான உள்துறை அமைச்சர் பதவி விலகணும், புதுச்சேரி முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வச்சுதான் இந்த போராட்டத்தை இன்னைக்கு நாங்க முன்னெடுத்திருக்கிறோம்.